கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷ் யூ ஹாப்பி பிளஸட் மேண்டி தர்ஸ்டே. வாலிப பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, இன்றைய தினத்திலே நாம் ஆண்டவருடைய கடைசி போஜன பந்தியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 22 அதிகாரம் 20வது வசனத்திலே, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்குது என்றார். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை, அவர் தியாக பலியாய் மரணத்தை அடிப்படையாக கொண்ட புதிய உடன்படிக்கையை அறிமுகப்படுத்துகிறார். வாலிப பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மரணம், அவர் எதற்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து ஆவியானவர் நம்மில் வாசமா இருக்க, நம்ம ஒரு புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் வாழ நம்மை அவர் தாமே ஒப்பு கொடுத்தார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. சக்கரியா 9 அதிகாரம் 11வது வசனத்துல, உனக்கு நான் சொல்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஆம் வாலிப பிள்ளைகளே, பாவம் என்னும் சிறையில, பாவம் என்னும் குழியில அடைக்கப்பட்ட மனுஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை செல்வதற்காக அவர் ரத்தத்தை சிந்தினார். வாலிப பிள்ளைகளே, அந்நாளிலே சீஷர்களோடு இருந்து அவர் போஜனம் பண்ணி அவருடைய புதிய உடன்படிக்கையை, அவருடைய சரீரத்தையும் அப்பத்தையும் போஜனம் பண்ணும்படியாக அவர் உமையாக இதை செய்து காட்டுகிறார், சொல்லி செய்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 8 அதிகாரம் 6வது வசனத்திலே, இவரோ விசேஷித்த வாக்கு தத்தத்தின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷ உடன்படிக்கை எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். ஆம் வாலிப பிள்ளைகளே, அவர் விசேஷித்த வல்லமுள்ள தேவன், விசேஷித்த உடன்படிக்கையை நமக்கு தந்திருக்கிறார், மறுபிறவியை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய சிந்துதல், அவருடைய ரத்தம் சிந்துதல் நம்மை பாவத்திலிருந்து விடுபட கர்த்தர் நமக்கு செய்கிற எல்லா விதமான காரியங்கள் ஒவ்வொன்றாய் நம்மை நினைவுபடுத்துகிறார், பாவங்களை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 9 அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தரா இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தேடுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை ஹல்லேலூயா மன்னித்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவரே தேவன், அவர் அல்லாமல் வேற ரட்சகர் இல்லை. வாலிப பிள்ளைகளே, மத்தேயு 26 அதிகாரம் 28, இதோ பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, எங்களுக்காக தாழ்மைப்பட்டீர், எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில் அறையுண்ட உம்மை ஒப்பு கொடுத்தீர். இந்த நாளில் அப்பா புதிய உடன்படிக்கையை நீர் தந்திருக்கிறீர். இது ஒரு ஆச்சாரமாக நாங்க நினைக்கல ஏசப்பா, நீர் அன்றைய தினத்திலே செய்தீர் ஆண்டவரே, அதை நினைவுபடுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை, எங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ் லைஃப் ஆண்டவரே, பாவத்தை மன்னிக்கிற இயேசு இருக்கிறார் என்ற அப்படிப்பட்ட உணர்வை எங்க பிள்ளைகளுக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க, எங்க தேசத்திற்கு தாங்க, தலைவர்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் மன்னிக்க நீரே அப்பா நித்திய ஜீவனை அடையத்தக்கதாய் எங்களை நீர் ஆயத்தப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, கர்த்தாவே, வியாதிஸ்தர்களை சுகமாக்குங்க, தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, கொடுமையிலிருந்து பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஏசப்பா, ஆண்டவரே, ஊழியக்காரர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, போதுமான கிருபை அவர்களை தாங்கட்டும் சுவாமி. தலைவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தேசத்தின் அதிபதிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நீரே மகிமைப்படுங்க ஆண்டவரே. துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம் என் இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே. Amen. Amen. Have a blessed Thursday. Bye. God bless you.